வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே, டைம் வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வடமேற்கு பகுதியில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடு இங்கே உள்ளே கட்டியிருக்கு. நம்மளோடது எத்தனை மாடு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வாக் பண்ணலாம். பாருங்கள், கட்டியிருக்கோம். இது நம்மளோட தோட்டம் கிடையாது, மாமாவோடது. அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோளம் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அப்புறம் மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் நம்மளோட மாடு. 2 மாடு, 2 கன்றுக்குட்டி, ஒரு எருமை இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சனால கொஞ்சம் க்ரீனிஷாக கொஞ்சம் அழகாக இருக்குது. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி இருக்கிறது இது பேர் போர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தட்டை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இது பண்ணுவாங்க, அறுத்துட்டு காய வச்சு அதுக்கப்புறம் போர் வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஏன் இப்படி வைக்கிறாங்கன்னா, இது மழையில் வந்து நினையாமல், கீழே இருக்கிற தட்டையெல்லாம் நினையாமல் இருக்கும். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது இழுத்து நம்ம மாட்டுக்கு போடவங்களாட்டி ஒரு கஷ்டமாக இருக்கும், வரவே வராது. அதனால தான் இதுக்கு போர்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கூட போராடி அந்த தட்டை கீழே இருக்கிறத எடுக்கணும். அடுத்து இங்கிட்ட ஒருத்தங்க இருக்காங்க, இவங்களும் நம்மளுக்கு மாமா தான். இவங்களும் பெரிய அளவில் விவசாயம்லாம் பண்ணலை. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் சிட்டிக்கு போயிட்டனால இங்கே யாரும் அந்தளவுக்கு விவசாயம் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, சிம்பிளாக போட்டுட்ருக்காங்க. இவங்களும் மாட்டுக்கு தீவன பயிர், சோளப்பயிர் அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்போம். இந்த சைடு பாருங்க, நாங்கள் மரம்லாம் வச்சுருக்கோம். இல்லை, மழை பெய்யாதனால கொஞ்சம் வாடிருச்சு. இப்போ மழை பெஞ்சிருக்கனால மரம்லாம் கொஞ்சம் தலைய ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. இல்லாட்டி ரொம்ப வறண்டு போய் வறட்சியாக இருந்துச்சு. சிம்பிளாக பயிர் மட்டும் போட்டுட்ருக்காங்க. ஒரு அடுத்து இந்த சைடு பாருங்கள், ஒரு முக்கியமான ஏரியா இருக்குது. இதுதான் நம்ம ப்ளே கிரவுண்டு. இது குளத்தில் ஒரு கிரவுண்டு வச்சுருக்கு. இது வந்து கடைசியாக நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து சவுக்கு மட்டும் அவங்க போட்டிருந்தாங்க. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லீஸ்க்கு எடுத்துருந்தோம். லீஸ்க்குன்னா ஒரு குத்தகை மாதிரி ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்ட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த கார்டு வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது பண்ணுறதில்ல, அவங்களே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அந்த காட்டில் எதுவுமே போடலை. இவங்க மாட்டுக்கு வந்து சோளப்பயிர் மட்டும் போட்டுட்டு எந்த விவசாயமும் பண்ணாமல் இருக்காங்க. இந்த இதில் இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்ட தெரிகிற வரைக்கும், அந்த தென்னை மரம் தெரிகிற வரைக்கும் ஃபுல்லாக அவங்களோட தான். கம்பி வேலி போட்டிருக்கிறது எல்லாமே. இது ஃபுல்லாக வந்துட்டு அவங்களோட தான், கம்பி வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இது கொஞ்சம் பெரிய காடு தான். இதான் நம்ம கிரவுண்டுக்கு போகிற வழி. பாருங்க, அங்கே கிரவுண்ட் தெரியுது. ரோட்டுக்கு கிழக்காலையும் மேற்காலையும் அவங்களோட லேண்ட் தான். இது ஃபுல்லாகவே நம்ம தான் லீஸ்க்கு எடுத்து போட்டுட்ருந்தோம். இப்போ அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் எம்டியாக வச்சுருக்காங்க. அடுத்து அது நம்ம ஒரு அண்ணாவோடது. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது. இவங்களும் அதே மாதிரி தான், விவசாயம்லாம் ஒன்றும் பண்ணல. இவங்க மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்காங்க, சோளப்பயிர் போட்டிருக்காங்க, அப்புறம் தென்னை மரம் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான்.
இதான் அந்த அண்ணாவோட வீடு. இப்போ நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து இந்த சைடில் எந்த அளவுக்கும் ஒரு ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு வந்து விவசாயம் யாரும் பண்ணலை. அதுக்கு ஒரு ரீசன் இப்போ மழை பெய்யாதது கூட இருக்கலாம். இதுக்கு மேலே பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மழை பெஞ்சனால நல்ல ஒரு கூலிங்னஸ் இருக்குது, சில்லுன்னு. இதுக்கப்புறம் போயிட்டாலே எல்லாமே காடு தான், ஃபுல்லாகவே காடு தான். யாரும் தோட்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மரம் நட்டுருக்காங்க. அப்புறம் வந்து வேப்ப மரம், இந்த 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 தீக்குச்சிக்கு ஒரு மரம் வெட்டுவாங்க, அந்த மரம், அந்த மாதிரி தான் இங்கிட்ட எதுவுமே நட்டுருக்காங்க. எல்லாம் அவங்களோட இதை வந்து கம்பி வேலி போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. யாரும் உள்ளே போக முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே எங்கிட்ட எடுத்துட்டோம்னா காடு தான். இந்த இதோட இதுதான் லாஸ்ட்டு இங்கே தோட்டம். இதுவும் இந்த இந்த இதுவும் தான் தோட்டம். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா எங்கிட்ட எல்லாமே காடு தான். இவங்க இப்போ இந்த அண்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வயலுக்கும் ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு கன் வச்சுட்டு சொட்டு நீரில் தண்ணி பாய்ச்சிட்டு அது வந்து ஆட்டுக்கு அந்த ஒரு வயலுக்கும் இப்போ ஒரு 4 நாளைக்கு ஒரு வயலில் வந்து ஆடு மேயும்னா அது ஒரு நாள் விடுவாங்க. அப்புறம் இன்னொரு வயலுக்கு வந்து ஒரு 4 நாள் விடுவாங்க. தண்ணி எப்படி பாஞ்சிட்டே போகும். வளர வளர ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு இந்த வயலில் கொஞ்சம் மேயும், அந்த வயலில் கொஞ்சம் மேயும், அப்படியே ஸ்ப்ளிட் அப் பண்ணி மேய்ஞ்சிட்டே இருக்கும். இவங்க வந்து வெளியவே விட மாட்டாங்க. அது மாதிரி உள்ளேயே எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் இது பார்க்க. வெளியே யாரும் மேய்க்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளே வந்து அங்கே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டென்ட் போட்டிருப்பாங்க, ஆடு உள்ள நிற்கிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயலுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் அப் இருக்கும். சொட்டு நீர் போட்டு கன் வச்சு இது பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் டீசெண்டாக நல்லா பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட ஊரோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் வறட்சியாக இருக்குது. இனிமேல் தான் கொஞ்சம் க்ரீனிஷ் ஆகும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து திரும்பி இங்கிட்டு போயிட்டு நம்ம கிரவுண்டை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம கிரவுண்டுக்குள்ளே போகிறோம் பாருங்க. இதில் தான் போவோம் இப்போ விளையாட. நம்ம கிரவுண்ட் கொஞ்சம் நீட்டாக சூப்பராக க்ளீனாக இருக்கும். விளையாட கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இந்த முள்ளோ இல்லோ அதெல்லாம் எதுவும் இருக்காது. விளையாடுறதுக்கு சுத்தமாக இருக்கும். பாருங்கள் கிரவுண்ட் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி மேட்ச் வச்சோம். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து விளையாடும் போது தான் ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஒரு நாள் அந்த லீவ் வந்து இங்கே தான் போகும். நல்லா ஜாலியாக இருக்கும். எதை பற்றியும் நினைக்காம ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த டேவை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 6 மணி நேரம் விளையாடுவோம். ஒரு நல்லாயிருக்கும். இல்லை பசங்களோட ஒரு 10-15 பேரோட விளையாடும்போது கொஞ்சம் சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் தான். அங்கே இருக்கிற லாஸ்ட்டில் அந்த ஒரு குழாய்க்கு முன்னாடி தான் அது 6 லைனு. இங்கேருந்து ஸ்டம்பிங் எங்கே இருக்கும். அவ்வளோ தூரம் ஒரு டீசெண்டான டிஸ்டன்ஸில் இருக்க கிரவுண்டு. இதுலேயே நம்மளால் 6 அடிக்க முடியாது, அந்த அளவில் லாங்காக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்த சைடில் இப்போ நம்ம ஊரோட ஒரு சைடில் மட்டும் என்ன இருக்குது, எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து இன்னொரு சைடில் வந்து அடுத்த வர சண்டே வந்து அந்த சைடில் இன்னொரு சைடு ஒரு சைடு தான் பார்த்துருக்கோம். அடுத்த சைடில் அவங்க என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு சண்டே வந்து பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.